வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கோமதியோட பெரிய அண்ணன், சின்ன அண்ணனுக்கு அடிச்சுட்டு திட்டுறாரு. ஏன்டா அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு இது மாரி வெளிய விடலாமா? அது பெரிய தப்பு இல்லன்ட்டு அவங்க அண்ணிங்க 2 பேருமே அவங்க சின்ன அண்ணனுக்கு திட்டுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, இத அப்படியே விட்டுட முடியுமான்ட்டு அவர் கேட்குறாரு. இப்போ நீ என்ன பண்ண முடியும்? அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க எல்லாரும். அதனால நீ கொஞ்ச நாளைக்கு இத பெருசுப்படுத்தாத. இதோட நீ கொஞ்ச நாள் சும்மா இருன்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, நீ ஏம்மா அத நினச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னோட நிலைமை எங்களுக்கும் தெரியுது. இதுக்கு மேல நீ அதெல்லாம் மறந்துடுமா? இதுக்கு மேல நாங்க 3 பேர் மட்டும் தான் உங்களோட பசங்க நினச்சிட்டு அவள் பிறக்கவே இல்லை நினச்சிட்டு நீ இதுக்கு மேலே எதுவும் யோசனை பண்ணாதம்மா, நீ பாட்டுக்கு நீ இருமான்ட்டு அவரு சமாதானப்படுத்துறாரு. அவங்க சமாதானம் ஆகாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. இதே நேரத்தில் பாண்டியன் வீட்டில் கோமதி அழுகுறாங்க. அவங்க தம்பிக்கிட்டையும் பாண்டியன் கிட்ட மாறி மாறி சொல்கிறாங்க, நான் என்ன அப்படி பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அம்மா என் கூட பேசணுன்ட்டு நானும் எங்கள் அம்மாவும் ஆசைப்படுறது தப்பா? இவனுங்க எதுக்காக குறுக்க வந்துட்டு எங்கள் 2 பேரும் பிரிக்க நினைக்கிறானுங்க? இதே மாதிரி நானும் இவ்வளோ நாள் தான் மனசில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட முடியும். அங்கே எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, நானும் இங்கே கஷ்டப்படுறேன். 2 பேருமே பார்த்துக்கணும், பேசணும். நான் பண்ண தப்புக்காக எங்கள் அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். நானும் தான் தினம் நினச்சி போராடிக்கிட்டே இருக்கேன். அது என்றைக்கு வரல நடக்கவே முடியலன்ட்டு அவங்க நினச்சி புலம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாம் நம்மளோட தலைவிதிக்கான்ட்டு அவங்க தம்பி ஒரு பக்கம் அழுகுறாரு. இங்கே நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அவங்க சொல்லி சொல்லி அழுது கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து பாண்டியனுக்கு கஷ்டமாகுது. அவர் வெளியில் கிளம்புறாரு. அந்த நேரத்தில் அவங்க அண்ணனுங்க 2 பேரும் காரில் வந்துட்டு இவரை வழி விடாமல் தடுக்கிறாங்க. கதிர் வந்து பார்த்துட்டு திட்டுறாரு, எதுக்காக வழி மறிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்கன்னுட்டு. அவங்க வேறு என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் நல்லவங்களா? அவங்ககிட்டலாம் நம்ம எதுக்காக பேசணும்? அவங்கள வேணும்னே பண்ணுவாங்க. அவங்க நல்லவங்களா வந்து மூளை இருந்தால் பரவாயில்ல, அறிவு இல்லாத புத்தி கெட்டவங்கிட்டலாம் நாம் எதுக்காக பேசணுன்னுட்டு. அப்போது அவங்க எந்த 2 பேரும் என்கிட்ட பிரச்சனை பண்ண பார்க்குறீங்களான்ட்டு. ஆமாம், இவங்களாம் சாதாரணமானவங்களா? பெரியவங்க இல்லையா? அதனால தான் அம்மா வெளியில் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. இவங்களும் நல்லவங்களா இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? அவங்ககிட்டலாம் பேசி நமக்கு எதுக்கு டைம் வீணடிக்கணுன்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அப்போது அவங்க தம்பி எழுந்து இவர்கிட்ட சண்டை போடலான்னு வரன்றாரு. அவங்க பெரிய அண்ணன் சொல்கிறாரு, கோமதியோட பெரிய அண்ணன், நீ பண்ணதை வச்சு தானே இப்போ அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தப்பு உன் மேலே இருக்கும்போது எதுக்காக நாங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டி எடுன்ட்டு. அதுக்கப்புறம் வழி விட்ட உடனே பாண்டியன் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே கதிரை முறைச்சிக்கிட்டே கிளம்புறாங்க. மீனாவும் ராஜியும் வந்து துணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராஜியோட அம்மா மிளகா வந்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்க 2 பக்கமாக பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா உள்ளே போய்ட்றாங்க. இதை பார்த்த மீனா சொல்கிறாங்க, நம்மளோட 3 பேரோட நிலமையும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் உன்னோட அம்மா எதற்கு வந்து நீ அப்பப்போ பார்த்துக்கிறே, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணுன்ட்டு இவங்க வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான்ட்டு கோமதி அவங்க அம்மா பார்த்து ஜன்னலை எட்டி பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஏன் அழுவுறீங்க, யாரை பார்த்து அழுவுறீங்கன்ட்டு தங்கமயில் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல ராஜியும் மீனா வந்து நிற்கிறாங்க. பாட்டியை பார்த்துட்டு அழுகுங்கிறேன்ட்டு இவங்க 2 பேரும், ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணோம், அதுக்காக நாங்கள் ஒன்றா சேரக்கூடாதான்னுட்டு. ஏன் ஒரு குடும்பம் தானே, நீங்களாம் எதுக்காக அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ பெரிய தப்பான்ட்டு எங்கள் தங்கமயில் கேட்குறாங்க. உனக்கு அந்த விஷயம்லாம் தெரியுதுமா? நீ வந்ததுக்கப்புறம் அங்கே பிரச்சனை எதுவும் நடக்கல, அதனால் உனக்கு தெரியல. நானும் 2 குடும்பம் ஒன்றா சேரணும், நானும் இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து பார்த்துட்டோம், இன்றைக்கி வரல எதுவும் நடக்கலை. அது மாதிரி பிரச்சனை வரும்போது நீ ஒன்றா கவனி. நானும் போராடி பார்த்துட்டு எதுவுமே நடக்கலை. எங்கள் அம்மா கூட நானும் தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், இன்றைக்கி வரல நடக்கலன்ட்டு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாக போகும்ன்ட்டு மீனாவும் தங்கமயிலும் அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. ராஜியும் கோமதியும் அழுகுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லதாக நடந்தாக்கா போதுன்னுட்டு அவங்க அழுதுகிட்டு கிளம்புறாங்க. இதே நேரத்தில் பாண்டியன் கடைக்கு வந்துட்டு சோகத்தோடு உட்காராரு. குமரேசன் கேட்குறாரு, ஏன் பாண்டியன் ஒரு மாதிரி இருக்கானிட்டு. அவர் சொல்கிறாரு, வீட்டில் விஷயம் நடந்து போச்சு, 2 பக்கம் பிரச்சனை ஆகிடுச்சு. எதிர வீட்டில் இருக்கானுங்களே அவனுங்க 2 பேரும் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து வெளியே விட்டாங்க. இதனால் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறா, பழசாலாம் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறா கோமதி. என்னால் 2 குடும்பத்தையும் ஒன்றாவே சேர்க்க முடியல. நான் கல்யாணத்துக்கு முன்னால் சொன்னேன், 2 குடும்பத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன் உங்கள் அம்மா கிட்டே, நான் உன்னை சேர்த்து வைப்பேன்ட்டு சொன்னேன். அது என்னால் முடியாமல் போயிடுச்சு மாமா. நானும் இன்றைக்கி வேலை தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர் எப்போ பாரு தினமும் சண்டை போடுறாங்களே தவிர இந்த குடும்பம் 2த்தையும் ஒன்றா சேர்க்க முடியலமாமான்ட்டு இவர் வருத்தப்பட்டு பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ நல்லவன் தான், உன்னோட நல்ல மனசு எங்களுக்கு தெரியுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்கள நினைக்கல. 2 பக்கமும் நினச்சா தானே 2 குடும்பம் ஒன்றா சேருன்ட்டு. நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு குமரேசனும் செந்திலும் பாண்டியனுக்கு சொல்லும்போது, அது நடக்கும்போது நடக்கட்டும், ஆனால் என்னோட பேச்சு தான் நான் கோமதிக்கிட்ட காப்பாற்ற முடியாமல் போச்சு. என்னால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப நான் பாவம் பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அவங்க அம்மா அங்கே வருத்தப்படுறாங்க, இவ இங்கே கஷ்டப்படுறா, அம்மா பொண்ணு பிரிச்சுட்டு நான் அப்படின்ட்டு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. நீ கவலைப்படாதப்பா, 2 பேரோட குடும்பம் ஒரு நேரம் வரும் ஒன்றா சேரும்ன்ட்டு. சரி மாமா, எனக்கு வெளியில் வேலை இருக்குதுன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. பாவம் இவன் நல்லா இருக்கா, என்னோட நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ட்டு அங்கே குமரேசனும் செந்திலும் வருத்தப்படுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.